இப்போ வரைக்கும் கரண்டாக ரெசில்மேனியாவில் டைட்டில் ஜெயிக்கிறதுக்கு ஜான் சீனாவுக்கு ஒரு பெரிய அட்வைஸை நம்மளால கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. எப்படிலாம் காலம் மாறி போச்சு பாருங்கள். ஸோ இந்த செக்மெண்ட்டில் என்ன பேசியிருக்காங்கன்றதை பார்த்தலாம். கோடி ரோட்ஸும் நம்மளுடைய ஜான் சீனாவும் ஒரே ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் என்ன பேசியிருக்காங்கன்றதை டீட்டெயிலாகவே பார்த்தலாம். ஸோ செக்மெண்ட் ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஜான் சீனா தான் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கிளாஸ்கோ ஸ்காட்லாண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தினாங்கன்ற மாதிரி, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க சொல்லணும் இந்த வாரம் ராவை. அதே மாதிரி ஜான் சீனாவை பயங்கரமாகவே பூ பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ ஜான்சன் என்ட்ரன்ஸ் அப்போ ஜான் சீனா சாக்ஸ்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா சேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசுனாரு, உங்களுடைய பீப்புள் மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா திங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஃபைனலாக ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக நடந்துகிட்டு இருக்குது. அதை குறிப்பாக சொன்னால் லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பான். அந்த புவர் கிட் பாவம் அவனை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கண்டு டபிள்யூ போஸ்ட் பண்ணி நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டீங்க. அண்ட் ஆல்சோ க்ரௌடு நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஒரு சில சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி மைக்கை பிடிச்சி காட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் கரெக்டாக நான் இதை நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஃபீல் பண்ணல. பட் இருந்தாலும் ஒரு சில வருத்தங்கள் என்னென்னா, இதை நினச்சே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷம் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேனேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. நான் இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் சொல்ல போகிறேன், அதுக்கு கொஞ்சம் அட்டென்ஷன் பே பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லும் போது ஷட் அப் ஃபக் அப்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பயங்கரமாகவே சேன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னு, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டெஸ்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்கின்றது ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. ஜான் சீனா என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிச்சு போச்சு, உங்களுக்குலாம் லாயல்ட்டி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. பட் நான் எனக்காக ஏதாச்சும் செஞ்சேன்னா அதை வந்து ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எடுத்துக்கிறீங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாகவே பூ பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டண்டாக நான் ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். கரெக்டாக ஏப்ரல் 2005 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபிக்கு ஒரு பெரிய ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தேன். குறிப்பாக அந்த ஸ்பின்னிங் சாம்பியன்ஷிப்லாம் கொடுத்துருந்தேன். அதை வச்சு விளையாண்டுக்கிட்டு கூகுளில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பரப்பிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமாக மைண்ட் சேஞ்சிங்காக இருந்துச்சு. ஒரு பெரிய சாம்பியன்ஷிப்பை நீங்கள் அந்த இடத்துல ஒரு பொம்மை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த இடத்துல ஆரம்பிச்சதுதான்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஒரு பெல்ட்டோட லெகசியவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்போடைய அந்த கெத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா சொல்கிறாரு. உங்கள் கெரியர்லேயே நீங்கள் பண்ண பெரிய மிஸ்டேக்குன்றது அதுவும் ஒன்று தான்றதை வந்து ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இந்த ரெசில்மேனியாவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி மேக் பண்ணுவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆவேன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அந்த ரிக் பிளேயரோட ரெக்கார்டை வந்து பீட் பண்ணுவேன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா, அந்த அரினாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் ஆஃப் த பில்டிங்கில் உங்கள் ஃபேன்ஸ் எல்லாரும் மத்தியில் அந்த சாம்பியன்ஷிப்பை நான் வின் பண்ணி காட்டுவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ அந்த இடத்த விட்டு லீவ் பண்ணும்போது ஒரு டபிள்யூபிள்யூ சாம்பியனாக ஒரு லாஸ்ட் ரியல் சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்த விட்டு ரீல் பண்ணுவேன்றதையும் சொல்கிறாரு. அந்த இடத்துல நம்மளுடைய அமெரிக்கன் நைன்மேர் அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூபிள்யூ சாம்பியன் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்கு வந்து கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறமாவும் நீ டைட்டில் தான்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாலும் இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதே இடத்துல போடுறேன், நீ முடிஞ்சவனால எடுத்துக்கொன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. எலிமினேஷன் சேம்பரில் நீ என்னை அட்டாக் பண்ண, நான் பண்ண பெரிய மிஸ்டேக் என்னன்னு தெரியுமா, அடுத்த வாரமே வந்து உன் கையை உடச்சிருக்கோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதை செய்ய விட்டுட்டேன், இப்போ எல்லாத்துக்கும் இந்த சாம்பியன்ஷிப் தானே காரணம், இப்போ வேணும்னா நான் இங்கே இந்த இடத்துல போடுறேன், நீ முடிஞ்சா எடுத்துக்கோன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் மத்தியில் சாம்பியன்ஷிப்பை கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டுறாரு. அதுக்கப்புறமா நம்மளுடைய சீனா பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிங் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுறாரு. வெளியே போனதுக்கப்புறமா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுறாரு. ஜான் சீனாவை பிடிச்ச ஒரு சில அட்வைஸ்லாம் கொடுக்குறாரு. இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உன்னால் டைட்டில்லாம் ஜெயிக்க முடியாது, தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணாதான் டைட்டில்லாம் ஜெயிக்க முடியும்ன்றதை கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணாரு. கோடி ரோட்ஸ் அட்வைஸ் பண்ணுறாரு. ஏன்னா எப்படி சொல்கிறது, அவர் வந்து பார்த்திங்கன்னா 17 டைம் வேர்ல்டு சாம்பியனை பிறங்கி கரண்ட் ஆக போகிறாரு. பல ரெசில்மேனியாவில் மெயின் ஈவெண்ட்டும் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு. இவர் ஒரு ரெசில்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் பண்ணிவிட்டு ஒரு டைட்டிலை வச்சுக்கிட்டு என்னென்ன அட்வைஸ் பண்ணுறாரு பாருங்க. ஸோ எங்கே போய் சொல்ல கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது. சரி ரைட்டு விட்ருங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காரா. இதுக்கப்புறம் தலைவன் சிஎம் பங்கு வேறு வந்திருக்காரு. ஸோ சிஎம் பங்கு வந்து ஒரு சில அட்ரஸ்லாம் பண்ணியிருக்காரு. அது என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் பார்த்தலாம். இப்போ வரைக்கும் கரண்ட் அப்டேட்ஸ்லாம் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக ரெசில்மேனியாவில் டைட்டில் ஜெயிக்கிறதுக்கு ஜான் சீனாவுக்கு ஒரு பெரிய அட்வைஸை நம்மளால கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. எப்படிலாம் காலம் மாறி போச்சு பாருங்கள். ஸோ இந்த செக்மெண்ட்டில் என்ன பேசியிருக்காங்கன்றதை பார்த்தலாம். கோடி ரோட்ஸும் நம்மளுடைய ஜான் சீனாவும் ஒரே ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் என்ன பேசியிருக்காங்கன்றதை டீட்டெயிலாகவே பார்த்தலாம். ஸோ